ராம் ராம். கோயில் வழிபாட்டுக்கு உகந்த நேரம்னா காலை நேரம். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம வாஷ்ரூம்லாம் போயிட்டு நம்ம உடம்புல கழிவுகள் கம்மியாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம கோயில் வழிபாட்டு பண்ணுறது ரொம்ப உகந்தது. குறைந்தபட்சம் 100 அடிக்கு முன்னாடி வாகனத்தை விட்டுட்டு செப்பல்லாம் விட்டு நடந்து போகணும். கோயிலுக்குள்ளே நுழைந்த உடனே விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணணும். சுவாமி முன்னாடி இரு கரம் கூப்பி வணங்கணும். கோயிலுக்குள்ளே உலக விஷயங்களை பேசக்கூடாது. கோயிலில் ஒருத்தரை சத்தமாக கூப்பிடக்கூடாது, ஒருத்தரை திட்டக்கூடாது, ஒருத்தரை நம்ம வாழ்த்தக்கூடாது. கோயிலுக்கு பிரசாதம் எடுத்துகிட்டு போகணும்னா நல்ல உயர்ந்த பிரசாதங்கள் எடுத்துகிட்டு போகணும். கோயிலில் ஒரு பிரசாதம் கொடுத்தாங்கன்னா அதை சுவாமி முன்னாடி நம்ம சாப்பிடக்கூடாது. உட்கார்ந்தால் காலை நீட்டி அமரக்கூடாது. கோயிலுக்கு ஒரு டீசெண்டான ட்ரெஸ், நம்ம ஒரு எளிமையான தூய்மையான நல்ல உடையை அணிந்து கொள்ள போகணும். நம்ம சுவாமியோடைய நிந்தனையை நம்ம காது கொடுத்து கேட்கக்கூடாது. ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னுட்டு அதை தடுக்கக்கூடிய சாமர்த்தியம் தான் தடுக்கணும், இல்லாட்டி அந்த இடத்த விட்டு விலகி போகணும். நம்ம போகிற இடத்துல 4 பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னுட்டா ராமா என்றால் காது கொடு, இல்லை என்றால் தூர ஓடுன்னு சொல்கிறாரு. அதே தான்.